சட்னி சாம்பார் என்ஏஜிஎஸ் குக்கிங்கில் இறங்கிட்டியான்னு கேட்டால் அதுதான் கிடையாது. சட்னி சாம்பார்ன்றது ஒரு தமிழ் வெப் சீரிஸோட பேர். இந்த வருஷத்தில் நான் ஃபஸ்ட்டாக பார்த்த ஒரு தமிழ் வெப் சீரிஸ்ன்னு சொல்லலாம். அது எப்படி இருந்துச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நிமிஷம், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மொழி படம் பிடிக்குமா? அப்புறம் அபியும் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிவ்யூ வீடியோஸ் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. சட்னி சாம்பார் நான் பார்த்ததுக்கு காரணம் என்னென்னா ஆஸ் யூஷுவல் ரீசன் தான் டேரக்டர் இதுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா ராதா மோகன். அழகிய தீயே, மொழி, அபியும் அப்புறம் பயணம், இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச படங்கள்னால சொல்கிறேன். இன்னும் நிறையா படங்கள் எடுத்திருக்காங்க. கடைசியாக பொம்மைன்னு கூட ஒரு படம் வந்துச்சு, ஆனால் அது டும் ஆயிடுச்சு. ஆனால் இந்த அபியும் மொழிலாம் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச படம். அதுவும் மொழிலாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அபியும் பார்த்திங்கன்னா அந்த ஃபாதர் டாட்டர் லவ்ன்றது. ஸோ எனக்கு ராதாமோகனோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் பிடிக்கும். அதுக்காக நான் இந்த வெப் சீரிஸை சூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோட பிளாட் என்னன்றதை சொல்லிடுறேன். ஊட்டியில் அமுதா கஃபே நடத்திட்டு வர்றாரு நிழல்கள் ரவி. அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 பசங்க 2 ஒய்ஃப், ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு ஒய்ஃப், ஓகேவா? பையனாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கயல் படத்தோட ஹீரோ இருக்கார்ல, கயல் சந்திரன் அவர் பேர். அவர் தான் இதில் நிழல்கள் ரவிக்கு பையனாக வராரு. அவரோட பொண்ணாக பார்த்தீங்கன்னா மைனா நந்தினி வராங்க. அப்புறம் இவங்க கூட சேர்ந்து சப்போர்ட்டிங் ரோல்ஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாணி போஜன், இளங்கோ குமரவேல், நிதின் சத்யா, தீபா, அப்புறம் சார்லி, இவங்கெல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சீரிஸோட பாசிட்டிவ்ஸ் பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ராதா மோகன் அவருக்கே உண்டான ஜானரை எடுத்துகிட்டு இருக்காரு, விச் இஸ் லைட் ஹார்ட்டட் காமெடி. செம்ம ஹியூமரு தாறுமாறாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு 2 எபிசோட்லாம் விழுந்து சிரிச்சிருந்தேன். லாஃபிங் ரியாட்டாக இருந்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இதில் லீட் பண்ணியிருக்க யோகி பாபு. ஆமாம், யோகி பாபு தான் இதில் லீட் பண்ணியிருக்காரு. இதுக்கு டைலாக்ஸ் பார்த்தீங்கன்னா பொன் பார்த்திபன் ஒருத்தர் எழுதியிருக்காரு. கவுண்டர்ஸ்லாம் பக்காவாக இருந்துச்சு. ரிப்ளை பண்ணி பார்க்குற அளவுக்கு அந்த காமெடிலாம் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. மொத்தமாகவே இந்த வெப் சீரிஸில் வெறும் 6 எபிசோடு தான். அந்த 6 எபிசோட் முடியும் போதே என்னடா முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நம்ம நிறையா சீரிஸ் பார்ப்போம், ஆனால் அதில் சில சீரிஸ் மட்டும் நம்ம அது கூடயே சேர்ந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். முடியும் போது என்னடா முடிஞ்சிருச்சே அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி இந்த சீரிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 6வது எபிசோட் முடியும் போது நீங்கள் அது கூட மொத்தமாக கனெக்ட் ஆகிருப்பீங்க. அந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்க கேரக்டர்ஸ் கூட நம்ம எல்லாருமே கனெக்ட் ஆகிருப்போம். ஸோ அது முடியும் போது என்னடா முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்காக தான் இருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம்னா இதோட ஸ்க்ரீன் பிளே அந்த கேரக்டர் சுற்றி நடக்கிறதுனால நம்ம கூட அந்த கேரக்டர்ஸ் நம்ம பார்க்குற கேரக்டராகவே கனெக்ட் ஆகிடுது. இன்னொரு முக்கியமான விஷயம், இதில் ஃபில்லர்ஸ் இல்லை. 6 எபிசோடாக இருந்தாலும் அது ஸ்க்ரீன் பிளே அதுக்கேற்ற மாதிரி ரைட் பண்ணியிருக்காங்க. பட் எங்கேயுமே ஃபில்லர்ஸ் இல்லை. அப்புறம் அந்த இளங்கோ குமரவேல் இல்லாமல் ராதாமோகன் எடுக்கவே மாட்டார் போல். அவங்க எல்லாமே நீங்கள் அவரோட படங்கள் பார்த்துருந்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக அபியும் ஸ்கூலுக்கு த்ரிஷாவோட சின்ன வயசு ஸ்கூலுக்கு வெளியில் ஒரு பிச்சைக்காரராக வருவார். அதுக்கப்புறம் அவர் ஃபேமிலியில் ஒரு இடம் பிடிச்சிருவாரு. இந்த சீரீஸில் ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்குமே சில கேரக்டர்ஸ்லாம் அப்படியே கிரே ஷேட்லேயே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம சிலதெல்லாம் பார்க்கும்போது சில கேரக்டருக்கு ஒரு பேட் பாஸ்ட் இருக்கும், அதனால் அவங்க இப்படி மாறி இருப்பாங்க. அப்போல்லாம் எந்த ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுமே கொடுக்காம இந்த கேரக்டர் இப்படி தான் அப்படின்றதுல தெளிவாக பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் நிழல்கள் ரவியோட கேரக்டரும் சார்லியோட கேரக்டரும் பக்காவாக இருக்குது. அதுவும் சார்லியோட கேரக்டர் நீங்கள் சீரீஸ் பார்க்கும்போது உங்களுக்கு நோட்டபிளான ஒரு கேரக்டராக இருக்கும். இந்த டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, டைலாக்ஸ் இதெல்லாம் தாண்டி சினிமாட்டோகிராஃபியை உங்களுக்கு அந்த ஃபீல் குட் மூடை கொண்டு வந்துடும். ஏன்னா இந்த மொத்த ஸ்டோரியுமே நடக்கிறது ஊட்டியில் தான். ஊட்டியை எந்த அளவுக்கு நமக்கு சூப்பராக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. அதே நேரத்தில் அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த கலர் கிரேடாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேம்ஸ் நார்மலாக ஒரு ஃப்ரேம் தான், அது எப்படி டிஃப்ரெண்ட்டாக வைக்கலாம் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. அதே நேரத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னல. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க சூஸ் பண்ண லொக்கேஷன்ஸ் தான். அவங்க எங்கே வேணால் சூஸ் பண்ணியிருக்கலாம் ஊட்டியில், ஆனால் பர்டிகுலராக சில லொக்கேஷன்ஸ் சூஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. எல்லா சீனுமே அந்த கேரக்டர்ஸ், டைலாக்ஸு, பேக்ரவுண்ட் மியூசிக் அதெல்லாம் தாண்டி உங்களுக்கு அந்த லொக்கேஷனுமே ரொம்பவுமே நோட்டபுளாக இருக்கும், கவர்ச்சிகரமாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு லொக்கேஷன்ஸ். மியூசிக் சொல்லணும்னா அஜீஷ்னு ஒருத்தர் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மொத்த சீரீஸ்லையுமே ரொம்ப பிடிச்சது என்னன்னா என் கிரெடிட்ஸ் அப்போ ஒரு சாங் வரும், ஓகேவா? அது என் கிரெடிட்ஸ்ல மட்டும்தான் வரும். ஒன்ஸ் நான் அந்த சீரீஸ் முடிச்சதுக்கப்புறம் அந்த பாட்டு கேட்கலான்ட்டு யூடியூப்ல தேடின, பிரைம் மியூசிக்ல தேடின, ஸ்பாட்டிஃபை எதுலையுமே கிடைக்கல. அதுக்காக என்ன பண்ணேன்னா திருப்பி ஹாட் ஸ்டார்க்குள்ளேயே போயிட்டு அந்த சீரீஸ் எடுத்து கடைசி வரைக்கும் ஓட விட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அந்த பாட்டு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு எபிசோடும் கடைசியில் வரதா அதை கேட்டு அது ரொம்பவுமே பிடிச்சிருச்சு. நெகட்டிவ்ஸ் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஃபஸ்ட்டு 2 எபிசோடு லாஃபிங் ரியோட்டாக இருந்துச்சுன்னு சொன்னல. அதே நேரத்தில் அந்த ஃபஸ்ட்டு 2 எபிசோடு கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி பழைய படங்கள்ல இருந்த ஒரு ஸ்னிப்பெட் எடுத்து உள்ள சொருகின மாதிரி இருக்கும். அது ஒன்று தான் காரணம். ஸோ அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சில சீன்ஸ் எல்லாம் எமோஷ்னலாக இருக்கும். ஒருத்தர் டெட் பெட்டில் இருக்காரு. அப்போ அந்த சீன் எவ்வளோ ஒரு
சோகமாக போக வேண்டிய சீனு, எவ்வளோ அது கேரக்டருக்காக நம்ம ஒருத்த பண்ணுவோம் சார் சாக போகிறாரு அப்படின்னு. ஆனால் அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போதே டக்குன்னு அந்த இடத்துல ஒரு கவுண்டர் வந்துடுது. அதனால் அந்த டக்கு நமக்கு சிரிப்பு வந்துடுது, ஃபீல் பண்ணவே தோணலை. அதனால் அந்த எமோஷன்ஸ் வந்து அப்படியே ரேண்டமாக மாறிட்டே இருந்துச்சு. சிரிப்பு தான் வந்துட்டு இருந்துச்சு. அது நல்ல விஷயம் தான். பட் வந்து அந்த எமோஷனல் கரெக்டாக கன்வே ஆகலை. டக்குன்னு அந்த டோன் மாறிடுது, நமக்கு அந்த மைண்டும் மாறிடுது. மெயின் பிளாட்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அந்த சப்ளாட்டுன்னு ஒன்று வரும்போது கன்சிஸ்டன்சி இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. அடுத்தடுத்து மாறிட்டே இருந்துச்சு. அது வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை. அதுதான் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ். அப்புறம் இடையில பாடி ஷேமிங் ரிலேட்டடாக நிறையா கவுண்டர்ஸ் இருந்துச்சு. அதை லைட்டாக தவிர்த்துருக்கலாம். அதே நேரத்தில் அவங்களும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்றாங்க. ஒரு சீனில் வந்து இந்த பாடி ஷேமிங் பற்றி அவங்களும் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் நடக்கிற அந்த காமெடி சீன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு முன்னால் நம்ம ரொம்ப பழசாக பார்த்த காமெடிலாம் சொருகின மாதிரி இருந்துச்சு. ஆனால் சிரிப்பு வந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. இதுதான் சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் தான். மற்றபடி நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கணுன்னா ஒரு பக்காவான வெப் சீரிஸ். இடையில லைட்டாக பேட் வேர்ட்ஸ்லாம் வரும், ஆனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேமிலியோடு உங்களுக்கு உட்காந்து ஒரு ஜாலியாக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னா இந்த மாதிரி சீரீஸ் நீங்கள் பார்க்கலாம். சட்னி சாம்பார் ஒரு ஃபீல் குட்டான ஒரு லைட் ஹார்ட்டட் காமெடி, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு முடியும் போது என்ன தோணுச்சுன்னா, என்னடா முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த கேரக்டர் நம்ம கூட எல்லாமே ஜெல் ஆயிரும். சூப்பராக நிறுத்தியிருந்தாங்க. இன்னொன்று என்னென்னா, யோகி பாபுவோட கேரக்டர் பற்றி நான் சொல்லி ஆகணும். யோகி பாபுவோட கேரக்டர் எனக்கு எப்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, லவ் டுடேல வந்து மாடியில் வந்து ஒரு சீன் வரும், பிரதீப்க்கும் யோகி பாபுக்கும் நடுவில். அப்போ வந்து அவரை வந்து பாடி ஷேமிங் பண்ணுறது வந்து பிரதீப் கிட்ட சொல்லிட்டு இருப்பார். அது வந்து அந்த படத்துக்கு அந்த சீனுக்காக மட்டும் இல்லை, அது உண்மைதான். யோகி பாபு ஸ்டார்டிங்கில் வந்து நிறைய பேர் அவரை கலாய்ச்சிருக்காங்க. இப்போவுமே அந்த பாடி ஷேமிங் ரிலேட்டடாக நிறையா விஷயம் நடந்துட்டு தான் இருக்குது. அந்த சீன் பார்க்கும்போது எனக்கு யோகி பாபு வந்து உயர்ந்தவராக தெரிஞ்சார். அவர் ஏன் அவரை பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, அவருக்குள்ளே எவ்வளோ வலிகள் இருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மண்டேலா படத்தில் ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு அவரோட கேரக்டரைசேஷன். இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் தாண்டி ஒரு படி என் மனசுலேருந்து யோகி பாபு ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டார். அது காரணம் என்னன்னா, இந்த சட்னி சாம்பார் சீரிஸ். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஃபார் ஒரு சார்லி மூவி எடுத்துக்கலாம். அந்த சார்லி மூவி பார்த்து முடிச்சோடனே நம்ம எல்லாத்துக்குமே அந்த சார்லின்ற ஒரு கேரக்டர் வந்து நம்ம மனசில் இடம் பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கும். என்ன மனுஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த சட்னி சாம்பார் சீரிஸ் முடியும் போது யோகி பாபுவோட கேரக்டர் வந்து நல்ல மனுஷன்ல அப்படின்ற மாதிரி ஒரு இது நமக்கு தோணும். அது காரணம் யோகி பாபுவோட கேரக்டரைசேஷனு. யோகி பாபு பக்காவாக பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்கிறது, ஒரு சைடில் நிற்க வச்சு காமெடி மட்டும்தான் அடிக்க முடியும் அப்படின்னு இல்லாமல், என்னாலையும் இந்த மாதிரியே லீட் ரோல் பண்ண முடியும், நிறைய எமோஷனையும் என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்த சீரீஸில் வந்து அவர் வெளிக்காமிச்சிருக்காரு. ஸோ யோகி பாபு இந்த இடத்துல பாராட்டியே ஆகணும். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்கள், கண்டிப்பாக ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சீரீஸ், மூவிஸ், மியூசிக் ரிலேட்டடான ரிவ்யூஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் உங்களை வந்து சேரும். அதுக்கு முக்கியமாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி எந்த மூவிஸோட ரிவ்யூஸ் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதோட ரிவ்யூ நான் போடுவேன். அது மூவிஸாக இருக்கலாம், சீரிஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.